ஏய் விஷ்ணு பிரம்மா நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் தெக்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் சிலிவுத்தூர் மதுரை சென்னை மெட்ராஸ் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற தமிழ்நாடு நீதிமன்றம் நல்லா கேட்டுக்கோ. டெல்லி உச்ச நீதிமன்றம் நீ வச்சு நடத்திக்கிட்டு இருக்க டெல்லி மகாராஷ்டிராவில் அங்கேயும் நீதிமன்றம் கேட்டுக்கோ. நீதிமான் நீதி அரசர் கணக்கு போடுதார், 2 கணக்கு போட்டுட்டு தான் இருப்பார், 2 கணக்கில் உட்காந்துட்டார். நீதிமான் நீதி அரசர். இது இராணுவம் முப்படை வீரர்கள் நியமிச்சாச்சு, கணக்கு எழுதிட்டார், கணக்கு போட்டார். ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துக்கும் இப்படி தான் செக் பண்ணி எடுப்பான், இப்படி தான் பிடிப்பான். முதல் கணக்கு தோண்டி எடுக்கிற கணக்கு, முதல் கணக்கு இடத்துக்குள்ள பூமி சொத்து கணக்கு எழுதி வச்சு வெளியில் வந்து உள்ளே பத்திரம் அங்கே எழுதுவான், இங்கே வந்து பாழாக்குவான். அங்கே போய் எழுதிட்டு வருவான், இங்கே பாழாக்குவான். இங்கே பாழாக்குவான், அங்கே போய் எழுதுவான். பூமியை பாழாக்குவான், அங்கே போய் எழுதுவான். பூமியை பாழாக்குவான், அங்கே போய் எழுதுவான். முதல் பத்திரம் பிடிக்கிறது பத்திரப்பதிவு. வெளியில் வென்று எல்லாம் சுற்றி பத்திரம் விற்கிற வரைக்கும் எல்லாமே தூக்கிடுவான். முதல் கைலாசத்துலேருந்தே தூக்குவான். தெக்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் கேட்டுக்கோப்பா, சுற்றி பத்திரப்பதிவு பூராமே தூக்கிடுவான். கைலாசத்துலேருந்தே தூக்குவார். கைலாசத்தில் பத்திரம் போட்டுக்கான்ல, இதிலேருந்தே கணக்கை தூக்கிடுவார். எல்லா பத்திரப்பதிவு இதில் 76 வருஷம் ஆண்டு காலமாக சேத்தூர் பத்திரப்பதிவில் எவ்வளோ இருந்தான். ராஜபாளையம் நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ராஜபாளையத்தில் எத்தனை பதிவாளர் 76 வருஷமாக இருந்தானா அத்தனை அவன் குடும்பம் வாரிசு வரைக்கும் தூக்கிடுவார். இங்கேயும் அப்படித்தான். சேத்தூர், சிவகிரி, அடுத்து புளியங்குடி, அடுத்து தென்காசி, அடுத்து பாவநாசம், அடுத்து சொரிமுத்தாயனார் கோயில், எல்லா பாடர் எல்லாம் எங்கெங்கே வருதோ எல்லா கலையும் எல்லாம் ஒட்டிச்சு எல்லாம் தூக்கிடுவார். நெல்லை மாவட்டம், அடுத்து கன்னியாகுமரி, அடுத்து பாட்ரு கடைசி பாட்ரு கேரளா பாட்ரு, புரியுதா? எல்லா பாட்ருலையும் அடைச்சி எல்லாம் கிளியராக பத்திரப்பதிவு பூரா முதல் இன்டர்வியூவில் தூக்கிடுவான். பெட்டியை தூக்கிடுவான், வென்று பெட்டியும் தூக்கிடுவான். அங்கங்கே பெட்டி எங்கே வைக்காங்களோ அது கடவுள் போடுவார், எந்த இடம் போடுவார் அந்த இடத்துல பத்திரப்பதிவு பதிஞ்சவன் பூரா அங்கே தான் உட்காரணும். சார்பாளர் எல்லாம் பயிற்சி குத்தி கொடுக்கானா அவன் அங்கே இருக்க உட்காரணும். வெளியில் வென்றிருக்கானா அது எந்த பெட்டி எங்கே போகுதோ அங்கே உட்காந்துருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. கணக்கு இங்கே போட்டோடனே கணக்கு புரட்டி எடுப்பார். அதுதான் அதுக்கப்புறம் சிட்டி கிராமத்தை அடைச்சிடுவார். அடைச்சி விட்டு பரு ஐட்டத்தை பூரா களைச்சி விட்டு தூக்குவார், களைச்சி விடுவார். பரு ஐட்டம்னா பல கோடி, பலாயிரம் கோடி எல்லாம் சொத்து குவிப்பு சொத்து எல்லாம் அநியமாக சேர்த்து வச்சுருப்பான். ஏப்பா கக்க அது பூரா ஆன்லைனில் எடுத்தோடனே ஆட்டா முட்டிக்க அந்த ஆதார கார்டு ரேஷன் அப்படியே கெச்சி போட்டு அப்படியே தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ, எங்கே கொண்டு போகிறான்னு தெரியாது. அவர் கணக்கு எங்கே போடுறாரோ செயலரை 13 போட்டிருக்காரு, அது அடைக்கிறது அங்கே ஓட்டு அடைச்சிடுவார். ஏன்னா நீதிமன்ற கோர்ட்டு கொடுக்கணும்ல. கணக்கு போட்டார்ப்பா. கைலாசத்துக்கு முன்னாடி எல்லா இராணுவ முப்படை வீரர்கள் நிற்பான். கணக்கு போட்டவொடனே இந்த கணக்குகளை தான் எடுப்பான். பத்திரப்பதிவு போட்டார். பத்திரப்பதிவு வெளியில் வென்று பத்திரம் விற்கிற அனைத்து சேர்த்து ஒரு அணைப்பு அணைச்சிடுவான். அணைச்சி அள்ளிடுவான். அள்ளி லாக் பண்ணிடுவான். லாக் பண்ணி அந்தந்த நீதிமன்ற கோர்ட்டு பத்திரப்பதிவு எங்கெங்கே இருக்கோ அந்த பத்திரப்பதிவுக்குள்ள காவலுக்கு எல்லாமே இராணுவ முப்படை நிற்பான். அடுத்தாப்பில் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும் அந்தந்த மாவட்டத்தில் எத்தனை பத்திரப்பதிவு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இருந்து தான் ஆகணும்ட்டார். நீதிமான் நீதி அரசர் போட்டார். பத்திரப்பதிவுக்கு எங்கெங்கே இருக்கோ அந்த பத்திரப்பதிவில் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும் அந்த இடத்துக்கு நியமித்த கணக்கு பார்க்குற பட்டியல் பார்க்குறது, கணக்கு வழக்கு பார்க்குறது, நீதிமன்ற கோர்ட்டில் அநியாயப்பட்டு வெளியே ஓடுறது கணக்கு எல்லாமே அந்தந்த நீதிமன்ற கோர்ட்டில் எல்லா பத்திரப்பதிவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிற பொறுப்பு நீதிபதி ஜட்ஜி கையில் கொடுத்தார். அதுக்கு பின்னாடி இராணுவம் இருப்பான், அவனும் பாதுகாப்பு இருப்பான். எல்லாம் பாதுகாப்பு இருக்கணும். டக்குன்னு அந்த கணக்கை தோண்டி எடுக்கையில் பலாயிரம் கோடி எல்லாமே உள்ளே போய்கிட்டே இருப்பான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்க.